ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு அரசியலையும் அந்த 2 நிமிட உரையில் பதிவு செய்தேன். அது குறித்தும் சமூக ஊடகத்தலங்களில் விவாதிக்க முன்வராமல் எமது இயக்கத் தோழர்கள் ஒழுங்கீனமானவர்கள் என்று சித்தரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மிகுந்த அமைதியோடு அந்த அரங்கில் அமர்ந்திருந்தார்கள். பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் குவிந்திருந்தார்கள். பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சிறு பாதிப்பு கூட சிறுத்தைகளால் ஏற்படவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படவில்லை. சிறிய வன்முறை கூட நிகழவில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு காத்திருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மேடையில் என்னை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு முண்டியடித்து கொண்டு நடைமேடை வழியாக நுழைந்தார்கள் என்பதை தவிர அத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்த இடத்தில் எந்தவிதமான பதற்றத்திற்கும் இடம் தராமல், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்காமல், கட்டுப்பாடு காத்து தமிழக அரசியல் களத்திலேயே மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த இளைஞர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த மாநாட்டின் மூலம் எமது தோழர்கள் நிறுவி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய கட்டுப்பாடு பல லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட நிலையிலும் கூட கடைபிடிக்கப்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தகுந்தது. பல 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்லாயிரக்கணக்கான வண்டிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் அணிவகுத்து நின்ற காட்சிகளை பார்த்த பிறகும் அந்த வாகனங்களில் இருந்தவர்கள் ஒருவர் கூட பொதுமக்களுக்கு எந்த இடையூறையும் இழைக்கவில்லை என்பதை அறிந்த பிறகும் இந்த வலிமையை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத சிலர் வழக்கம் போல எமது இயக்கத்திற்கு எதிரான, நன்மதிப்புக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அவற்றையெல்லாம் கடந்து இந்த இயக்கம் மேலும் வலிமை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பாடாற்றிய இயக்கத்தின் முன்னோடிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், பங்கேற்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு வெற்றி பெறுவதற்காக வாழ்த்துச் செய்தி அனுப்பிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துச் செய்தியை அந்த மேடையிலேயே நான் வாசித்தேன். அவர் தொலைபேசி வாயிலாகவும் வந்து மாபெரும் மாநாடு, மகத்தான வெற்றி என்று முதலமைச்சர் மனம் திறந்து பாராட்டினார். அவரை நேரில் சந்தித்த போதும் இந்த மாநாடு மிக பெரும் வெற்றியை பெற்ற மாநாடு என்பதை அவருக்கே உரிய பாணியில் பாராட்டி பேசினார். முதலமைச்சருக்கு அவருடைய மனம் திறந்த பாராட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 29ஆம் தேதி இந்த மாநாட்டு மலர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறுகிறது. கவியரங்கம், வாழ்த்தரங்கம் உட்பட நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. இயக்கத்தின் முன்னோடிகள் தமிழ்நாடு தழுவிய அளவில் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். மாநில சுயாட்சி என்கிற முழக்கத்தை, கோரிக்கை முழக்கத்தை உரத்து பேசுவதே இந்த மாநாட்டின் நோக்கம். சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை,
மாநில சுயாட்சி, தேசிய இனங்களின் ஐக்கியம், இவற்றையே இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம். மாநில சுயாட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு மகத்தான கோரிக்கை, கோட்பாடு. அதனை மீண்டும் உரத்து பேசுகிற கடமையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சுயாட்சிக்கான குரல் ஒலிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தேசிய இன உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற வகையில் நான் முதலில் தென்னிந்திய மாநிலங்களில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மாநில சுயாட்சி கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டமைக்கிற வேலைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்காலத்தில் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.